18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். வழக்கம் போல உங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே சூடா சுவையா தரமா எடுத்து வச்சிருக்கோம். ஒண்ணா எடுத்து சர்ன்னு போடுவோம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போவோம். அதாவது செம சினிமாவுக்குள்ள போகும்போதே ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம், இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு யோசிச்ச விஷயம், வீடு வீடா ரேஷன் கொண்டே கொடுக்கணுங்க அப்படின்னு எல்லா அரசியல் கட்சிகளும் கேட்ட விஷயம். இத சோதனை முயற்சியில பண்ணிட்டா என்ன, வயசானவங்க வர முடியாத வீட்டுக்கு கொண்டே கொடுத்தா என்னன்னு கவர்மெண்ட் ட்ரையல் பார்த்துருக்குல்ல. அச்சுப்பருப்பு வீடு தேடி வந்து கொடுத்ததுனா ரொம்ப நன்றி. எல்லாம் கொண்டாந்து ஐயாவை கொடுத்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. கீழ்பூமியில் நான் குடியிருக்கிறேங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா செல்லாத நோட்டை, பணம் மதிப்பிழந்த நோட்டை கையில வச்சுக்கிட்டு யாராவது உதவி பண்ண மாட்டாங்கன்னு கண்ணுல ஏக்கத்தோட இருந்தாங்கடா. சிங்காநல்லூர் எம்எல்ஏ இருக்காங்கடா. ஏமா 15,000 ரூபாய்க்கு அம்மா கவலைப்படுத, நான் தரேன் தாயின்னு சொல்லி 15,000 கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு போயிட்டாரலாம். பையன் இறந்துட்டேன், மகன் வச்சிருந்தது இறந்துட்டேன். பேக்கு தேடி பார்க்கும்போது செல்லுபடியாகாது அப்படிங்கிறாங்க. 4 தடவை 5 தடவை டோக்கன் கொடுத்தாச்சுங்க. 12,500. இப்படி இந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல டான்ஸ் ஆடி பாடம் படிக்கணும்னா நம்ம புள்ளக்காடு நடந்து போய் படிக்கியா. படிக்கிற புள்ளக்காடு கால் நோகுச்சுன்னா படிப்பு மண்டையில ஏறாதேன்னு கர்நாடகால நினைச்ச ஊர் மக்கள் தாங்க படிக்கிற புள்ளக்காடுகளுக்கு ஒரு வேனை வாங்கி கொடுத்து வேணும் போய் படிக்க புள்ளக்காடுகளான்னு அனுப்பிச்சு வச்ச பெருந்தன்மையை என்னன்னு சொல்லுவியே. அமைச்சர் வைகை செல்வன் ஐயா இருக்காங்களா, சட்டுன்னு வந்து குதிச்சாங்க. முதலமைச்சர் அவர்களே சடக்குன்னு ராஜினாமா பண்ணுங்க. அஜித் குமார் இறப்புக்கு நீங்க ஏதாவது இன்னும் நிறைய பண்ணணும்னு எதிர்பார்க்கும், ஆனா பண்ண மாட்டேங்கல அப்படின்னு ஆவலோடையும் ஏக்கத்தோடையும் கேட்கார்லா. நீதியை காப்பாற்ற வேண்டிய தமிழ்நாடு முதலமைச்சர் நீதி தவறை செய்திருக்கிறார். நீதி தவறிவிட்டார். எப்படி நீதி தவறிய பாண்டிய நெடுஞ்செழியன் மணிமுடியை துறந்தாரோ அவ்வாறே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவத்திற்காக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யப்படும். ஒரு தனியாக குடியிருக்கக்கூடிய ஒரு வயது முதிர்ந்தவர்களை கணவன் மனைவியை கொன்று குவித்து வீட்டிலே கொள்ளையடித்து நகையை திருடு போய் கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காமல் இந்த 9 பவுன் நகைக்காக தலைமைச் செயலகத்திலிருந்து அழுத்தம் கொடுத்து இது தனிப்படையை அன்அபிஷியலாக அமைத்து அதை விசாரிக்க வேண்டிய காவல்துறை அலுவலகத்தில் இல்லாமல் தனியாக ஒரு இடத்துக்கு சென்று அழைத்து சென்று கடுமையாக தாக்கி அஜித் குமார் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். புதிய தமிழகம் ஐயா கிருஷ்ணசாமி ஐயா வேற ஒரு டவுட்டை எடுத்து விடுறாங்க. நேரா அந்த தம்பி வீட்டுக்கு போய் ஆறுதல்லாம் சொல்லிவிட்டு, இங்க இருங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அவிய ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுல கூட இருக்குமோன்னு ஒரு டவுட் எனக்கு வருது, கிளியர் பண்ண வேண்டிய பொறுப்பு கவர்மெண்ட்டுக்கு இருக்குங்க. கட்சிக்காரர்களே இங்க காவல் நிலையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு போயிடறாங்க. மேலும் தமிழ்நாட்டில் கூடிய பல திருப்புவனம் காவல் நிலையம், அதே போல் சந்தரங்கோவில் பல காவல் நிலையங்கள், தமிழ்நாட்டு மானாமதுரை காவல் நிலையம் என்று பல காவல் நிலையங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே காவல் நிலையத்தை ஆக்கிரமிப்பு. இது ஒரு ஜனநாயக நாடு. பல சமுதாயங்கள் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு காவல் நிலையத்தில் ஒரே ஜாதிக்காரர் மட்டுமே சப் இன்ஸ்பெக்டர், ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டர் எல்லா கான்ஸ்டபிளும் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா தாங்கள் வைத்ததுதான் சட்டம். அப்படித்தான் திருப்புவனம் காவல் நிலையத்தில் யாரும் சாதாரணமான ஏழை எளிய மக்கள்
சாதாரண வழக்கு என்று சொன்னாலும் கூட எல்லாரும் இங்க வந்து சாதிய ரீதியாக இங்க அப்படித்தான் வந்து இங்க இருக்கக்கூடிய அவர் வந்து என்ன சமுதாயம் உங்களுக்கு தெரியும், நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர். அவர்கள் சிறுபான்மையராக தான் கருதப்படுகிறார். அதே போல தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர், அதில் ஆதிராவ சமுதாயம். அதனால இங்க வந்து இதுக்குள்ள சாதியும் உள்ளடங்கி இருக்கிறது என்பதையும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதல்ல தமிழ்நாடு அரசு, முதலமைச்சர் அவர்கள் நீங்கள் சட்டத்தின்படி ஆட்சி நடப்பது என்று சொன்னால், தமிழ்நாட்டில் ஏற்கனவே தென் மாவட்ட கலவரங்கள் கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொழுதுதான் வந்து முதல்ல தென் மாவட்டங்கள் உயர் அதிகாரிகள் வந்து அதே போல காவல் நிலையங்கள் ஒரே குறிப்பிட்ட 2-3 முக்கியமான சாதிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிறார்கள். அதே போல இப்பொழுது நான் வைக்கக்கூடிய வேண்டுதல், எல்லா காவல் நிலையத்திலும் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் சமமா வந்து பங்கேற்கும். திரும்ப அண்ணன் வந்தார். வந்த உடனே சொன்னாரு, உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு ஒரு வார்த்தை, அந்த இடத்துல நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதாவது இப்படிப்பட்ட போலீஸ்காரர்கள்லாம் போலீஸே இல்லைங்கிற மாதிரி ஒரு கடுமையான வார்த்தையை சொல்லியிருக்குன்னு சொல்லி சொன்னார். அது என்னங்கிறத நீங்களே கேளுங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாரு, ரொம்ப வருத்தமா இருக்குங்க, எஃப்ஐஆர் கூட போடாம கூட்டி போய் தம்பியை கொண்டு விட்டாங்களே அடைச்சா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படாத ஒரு வழக்கில் காவல்துறையினர் புலன் விசாரணையே தொடங்கக்கூடாது என்பதுதான் சட்டம். எஃப்ஐஆரே இல்லாத ஒரு வழக்கில் ஒரு நபரை எந்த அடிப்படையிலே புலன் விசாரணை என்கிற பெயரால் இந்த கொடூரத்தை அரங்கேற்றினார்கள் என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. வழக்கமாக காவல் நிலையத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவின் ஆய்வாளர் முதலில் இந்த புகாரை பெற்றிருக்கிறார், சிஎஸ்ஆரை தந்திருக்கிறார். எந்த முகாந்திரமும் இல்லை என்பதனால் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் எந்த எஃப்ஐஆரும் போடல, புகாரை பெற்றுக்கொண்டதற்கான ரசீது மட்டும்தான் தந்திருக்கிறார். அதன் பிறகு டிஎஸ்பி தலைமையிலான தனிப்படையினர் எந்த அடிப்படையிலே இந்த வழக்கை புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள். எஃப்ஐஆரே இல்லை. இதுவே ஒரு அத்துமீறல். அதன் பிறகு இப்படிப்பட்ட கொடூரமான தாக்குதலை நடத்தி படுகொலை செய்திருக்கிறார்கள். முதல்வர் ஐயா சிபிஐக்கு இந்த கேஸை மாத்தினாங்கல்ல, அதை பெருந்தன்மையை காட்டுது. நான் மனசார வரவேற்கிறேன், பாராட்டுறேன். இருந்தாலும் அவர் 1 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா அவங்க அந்த நிலைமையில இருந்து மீண்டு வருவாங்கல்ல சடக்குன்னு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. முதல்வர் அவர்கள் நவீன்குமாருக்கு அரசு பணி வழங்கப்படும் என்கிற உறுதியை அளித்திருக்கிறார். வாடகை வீட்டிலே குடியிருக்கிற கணவரை இழந்த அந்த தாய்க்கு ஆறுதல் அளிக்கிற வகையில் அரசு வீட்டுமனை பட்டா வழங்கும், வீடு கட்டித்தரும் என்கிற உறுதியையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கியிருப்பதாக சொன்னார்கள். அத்துடன் அஜித்குமாரின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே வலியுறுத்துகிறோம். எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் ஒரு உயிரை மீட்க முடியாது. ஆகவே அரசு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில், கட்சி சார்பிலே இழப்பீடு தொகை வழங்கப்பட்டிருக்கிறது என்றாலும் கூட அரசு அஜித்குமாரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும், பிணையில் வெளிவிடாமல் விசாரிக்க வேண்டும். அப்படியே வேல்முருகன் அண்ணாச்சி சடார் வந்தாரு. ஐயா நீங்க சிபிஐக்கு கொடுத்தீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, அதை இழுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு 3 மாதத்துல சடக்குன்னு மேட்டரை முடிச்சு எல்லா விஷயத்தையும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எங்களுக்கும் சந்தோஷம் தான், உங்களுக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக சிபிஐ இது வந்து ஆண்டு கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு 3 அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு இன்றைக்கு எப்படி அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோன்று இந்த குற்றத்தை 3 மாத காலத்திற்குள் விரைவாக விசாரணை நடத்தி சாட்சி ஆதாரங்களை தயார் செய்து நேர்மையான முறையில் வழக்கை நடத்தி இந்த உண்மையான குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் தமிழக அரசு என்பதை நேரத்தில் வலியுறுத்தி எங்களது குரல் ஒலிக்கும். இப்படி நாட்டில் நடக்கிற விஷயங்களை நினைச்சு முதலமைச்சர் ரொம்ப கவலையில் இருக்கார். எவ்வளவு கவலையில் இருந்தாலும் அண்ணன் நான் இருக்கிறேன், தம்பி உடையான் மட்டும் படை கஞ்சான் இல்ல, அண்ணன் உடையான் படையே அஞ்சான்னு நான் போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்கேன் முதல்வருக்கு. நாம தான் 2026 ஜெயிப்போம்னு சொல்லியிருக்கேன்னு சொன்னவர் யார் தெரியுமா? நம்ம வைகோ அண்ணாச்சி. லட்சியத்திற்காக, கொள்கைக்காக நாம் வாழ வேண்டும். அஞ்சக்கூடாது, பயப்படக்கூடாது. எதிரேறினும் எவ்வளவு கடுமையான சோதனைகள் வந்தாலும்
நம்மோடு இருக்கிற லட்சோப லட்சம் தொண்டர்கள் எந்த பதவியும் இல்லை என்றாலும் அவரே தனக்கு வந்த கேபினட் மந்திரி வேண்டாம் என்று சொன்னவர் தானே நமக்கு எதற்கு பதவி என்ற உணர்வோடு தமிழகம் பூராவிலும் இருக்கிறார்கள். அவர்களிடத்திலே நேற்றைக்கு கூட்டத்திலே கூட விரிவாக பேசினேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும், சிங்கிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி. எந்த கூட்டணி கட்சிகளினுடைய எம்எல்ஏக்கள் ஓட்டு இல்லாமலே திமுக எம்எல்ஏக்களே ஓட்டு போட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு வெற்றியை வருகிற தேர்தலில் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அதில் திமுக தனி மெஜாரிட்டி பெறுகிற அளவுக்கு அவர்கள் வெற்றி பெறுவார்கள். ஆகவே கூட்டணி அரசு என்ற எங்களை பொறுத்தமட்டில் அந்த நோக்கமும் இல்லை. அது சரியாக வருமா என்றால் பல பேர் சொல்வதை போல தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அடுத்ததா பாருங்க, நம்ம அன்பில் மகேஷ் ஐயா உள்ள வந்தாங்க. இங்க பாருங்க, இந்த வருஷமும் மத்திய அரசு பணம் கொடுக்க மாட்டேங்கி புள்ளக்காடுகளுக்கு எப்படி படிப்பு சொல்லி கொடுக்குது அப்படின்னு நான் லேசா கவலைப்பட்டதை தெரிஞ்சுக்கிட்ட முதல்வர், நான் இருக்கையா, நான் கொடுக்குறையா, நீயா, நமக்கு படிப்பு தாயா முக்கியம்னு கொடுத்துருக்காரு பாருங்க அப்படின்னு சொன்னாரே. பார்க்கலாம். ஏற்கனவே இப்போ நம்முடைய மாநில அரசாங்கம் முதல் தவணையை இப்போ விடுவிச்சிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு வர வேண்டிய இந்த 2152 கோடி ரூபாய் முழுமையாக அவர்கள் தராமல் இழுக்கடிக்கிறார்கள். அதனால தான் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே ஏன்னா அவங்க சொல்கிற கொள்கையை ஏற்றுக்கிட்டு நம்ம கையெழுத்து போட முடியாது, ஸ்டேட் கவர்மெண்ட் நாமளே பேர் பண்ணிக்கலாம் தான் இப்போ முதல் தவணை கூட இந்த ஆண்டுக்கு நம்ம ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். இந்த கல்வியாண்டு 25-26க்கு மீண்டும் சமூக சிக்ஷாக்கென்று அழைத்து எங்களுடைய அதிகாரம் நடத்தி பேசும்போது 1800 கோடி ரூபாய் உங்களுக்கு என்று ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கார்கள். ஆனால் மீண்டும் அந்த பணம் வர வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் சொல்கிற மாதிரி அந்த பிஎம்சி இதை நீங்கள் ஒத்துக்க வேண்டும் என்கிற அளவுக்கு இருக்கிறது. இந்த முறையை நான் ஒத்துக்கொள்ளலாம். ஐயா அன்புமணி அண்ணன் எனக்கு அண்ணன் தான், எங்களுக்கு மூத்தவர் ஐயா தான், அவர் ஐயா தான், நாங்கள் அப்படி தான் இது பண்ணுறோம். ஆனால் பாருங்க, 5வது மாதத்தோட அன்புமணி ஐயாவுடைய பதவி போயிருச்சு. ஆனால் அவர் இன்னும் தன்னை தலைவராகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் வேதனையாக இருக்கு. அண்ணே புரிஞ்சுக்கோங்கண்ணே அப்படின்னு புரிய வைக்கார். 28/5/2025 அன்று அவருடைய பதவி காலம் நிறைவுற்றது. அதுக்கு முன்பு இப்போ காபந்து அரசாங்கம் மாதிரி அது எங்களுடைய கட்சி விதிப்படி அப்படின்னா நிறுவனருக்கு போயிடும். அந்த இது மீண்டும் தலைவராக தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் அது நிறுவனருக்கு போயிடும். அந்த அடிப்படையில் நிறுவனர் தான் எப்படின்னா கட்சி விதி 13/2 அடிப்படையில் 1 அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்து, அதாவது நிர்வாக குழு, செயற்குழு, பொதுக்குழு எதுவாக இருந்தாலும் மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவன தலைவருடைய வழிகாட்டுதல் மீது தான் நடைபெற வேண்டும். நிறுவனத்தின் வழிகாட்டுதல் மீது தான் நடைபெற வேண்டும். அந்த அடிப்படையில் நிறுவன தலைவர் அவர்கள் தான் அந்த நியமிக்கிற நீக்கிற அதிகாரம். ஆகவே என்னை நீக்குவதற்கு எங்க அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நான் தம்பி, அவர் அண்ணன், நான் கேட்கக்கூடாதா? போய் ஐயாட்ட போய் ஒரு வார்த்தை பேசுங்க, கொஞ்சம் சமாதானமா போங்க, எல்லாருக்கும் நல்லது தானே அப்படின்னு இந்த தம்பி அண்ணனை பார்த்து கேட்கக்கூடாதா? உடனே கட்சியில இருந்து தூக்கிடுவீங்களா? இது என்ன நியாயம் அப்படின்னு அண்ணன் கிட்ட தம்பி உரிமையோட கேட்காரு. சார், நான் என்ன அவதூறு பரப்புறேன்? கட்சி ரெண்டா பிளவுபட வேண்டாம். சிலர் உங்களை இந்த மாதிரி கட்சியை பிரிக்கிறதுக்கான ஒரு சிலர் திட்டமிடுறாங்க. வேண்டாம்னா நீங்கள் ஒரு வாரம் செல்லை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் யோசித்து தைலாபுரம் வாங்க, கதவை சாத்திட்டு மருத்துவர் ஐயா அவரோட குடும்பத்தை உங்கள் அப்பா நீங்கள் பேசுங்க, பேசி ஒரு நல்ல முடிவு எடுங்க. இந்த தமிழ் சமுதாயத்தில், அதாவது ஊமை ஜனங்களுக்காக தன்னை வருத்தி கொண்டு பாடுபட்டு கொண்டிருக்கிற மகத்தான தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அவர் சொல்லுகிற அவர் நீ என்ன சொல்கிறீங்களோ கேட்குறேன்னு ஒரே வாரம் சொல்லிட்டா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அதை அவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல தலைவர். இதை நான் சொன்னது தப்புன்னா நான் எப்படி போய் இது என்னென்னு ஏற்றுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எப்போ பார்த்தாலும் வண்டி எடுக்கும் போது செக் பண்ணி எடுங்கயான்னு சொல்கிறோம், கேட்க மாட்டேங்காங்க. பாருங்க, டெல்லியிலேருந்து வாரணாசிக்கு யாத்திரைக்கு போயிருக்காங்க. வண்டியில் திடீர்னு பார்த்தா வண்டி பத்திக்கிருச்சு. என்னன்னு பார்த்தா உள்ள ஏதோ மின்சார கசிவான். அதை தான் சொல்கிறோம்ல, வண்டியை பார்த்து எடுத்துகிட்டு போங்கயா. உசுறு போச்சுன்னா யார் தருவா? அடுத்து ஊப்பியில் பாருங்க,
ஒருத்தர் தன்னைத்தானே மிக அதிபுத்திசாலியாக நினைச்சுக்கிட்டார். அவர் ஒரு மது பிரியர். சரி, காசு கொடுத்து வாங்குறதுக்கு போல கடையில் போய் அப்படியே ஆட்டே போட்டு வரலாமேன்னு உள்ள போயிருக்கார். அவர் ஒரு கிளவரா ஒரு ஐடியாவும் பண்ணியிருக்கார். என்னன்னா, இந்த மம்மிக்கு சுத்துவாங்க தெரியுமா, இப்படி அது மாதிரி உடம்பு முழுக்க சுத்திட்டு போய் மதுவையும் எடுத்துட்டு எதுக்கு கழுத அதையும் விடுவானு அங்க இருந்த பணத்தையும் எடுத்துட்டு கம்பியை நீட்டி விட்டாரு. இன்னொருத்தங்க ஜார்க்கண்ட்ல இருக்காங்க, துப்பாக்கியா கட்டிட்டு ஆட்டை போட்டுருக்காங்க. ஒருத்தர் நகை கடைக்காரர் நகை எடுத்துட்டு கடைக்கு வந்திருக்காரு டூ வீலர்ல. இதை 2 பேர் வாட்ச் பண்ணிட்டே இருப்பான் போல் இருக்கு. அவர் வண்டியை நிப்பாட்டோன்னு சடக்குன்னு கண்ணெடுத்து வச்சு ஹேண்ட்ஸ் அப்னு சொல்லி அந்த பைய பிடிங்கிட்டு போயிருக்காங்க. இதை பார்த்த போலீஸ்காரங்க விரட்டி போய் அவங்கள பிடிச்சிட்டாங்க. ஆக மொத்தத்தில் நகை வந்துருச்சு, இவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. தேவையா உங்களுக்கு? ஆஸ்திரேலியாவில் ஒரு வண்டி போகவே மாட்டேங்கி, என்னையா போக மாட்டேங்கி, எம்பிட்டு நேரம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, ஏங்க இந்த லக்கேஜ் எல்லாம் வைப்போம்ல, அங்கே ஒரு பாம்பு பூந்துருச்சான், அதை எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எடுத்த உடனே வண்டியை கிளப்பிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன வண்டின்னு வைக்கலா, ஏரோப்ளானு. காவல்துறை உங்க நண்பன். இந்த வரவேற்பறையெல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அங்க போன உடனே உங்களை எப்படி கவனிக்கிறாங்க? அவங்களுடைய கவனிப்பு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கா? காவல்துறை உண்மையிலேயே நண்பனாக உங்களை அணுகிறாங்களா அப்படின்ற சில பல கேள்விகளை எடுத்து பிசைஞ்சு அவங்ககிட்ட கொடுத்தோம். அவங்களும் நல்லா உருட்டி பதில் சொல்லியிருக்காங்க. காவல்துறை நம் நண்பர்கள்னு சொல்கிறோம். அது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நண்பர்கள் தான். பட் நண்பர்களாக அவங்க நம்மக்கிட்ட இருப்பாங்களான்றது வந்து நம்ம ஸ்டேஷன் போகும்போது தான் தெரியுது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்ட மக்களுடைய புகார் மூலம் உண்மை இருக்கிறதா என்று பார்த்து சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பை சொல்லி பேசி முடிக்கணும். மக்களை நியாயமான முறையில் விசாரிக்க வேண்டும், நீதியை நிலைநாட்ட வேண்டும். சாமானிய மக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய இடமாக காவல்துறை இருக்கணுமே தவிர சாமானிய மக்கள் பயப்படக்கூடிய இடமாக காவல்துறை காவல் நிலையம் இருக்கக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டவனா உடனே குற்றவாளிங்கிற ரீதியிலே காவல்துறை அணுகுது. சாதாரண மனிதன் செய்கிற கொலைக்கு வந்து நம்ம வந்து பல்வேறு வழக்குகளை பதிவு பண்ணுறோம். அதுவே காவல் நிலையங்கள் நடக்கக்கூடிய கொலைகளை வந்து இது வந்து யதார்த்தமாக நடந்தது, வலிக்கி விழுந்துட்டு கையை உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு முறையானதாக இல்லை. இனிமேல் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் வேண்டுகோள் விடுறாங்க. யாருடைய அழுத்தத்துக்காக தன்னுடைய பணிகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த மாதிரியான நடவடிக்கைகளை இறங்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. குற்றவாளியாக இருந்தாலும் சரி, சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, போலீஸார் வந்து அன்பாக கவனித்து இது பண்ணாங்க, நடத்துனாங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே சொல்லிட போகிறாங்க. பல பேர் போலீஸ்காரங்க எல்லாம் தப்பு செய்யறதில்லை, ஏதோ சிலர் தான் தப்பு செய்கிறாங்க. அதுக்காக எல்லா போலீஸ்காரங்களையும் தப்பாக நினைக்கக்கூடாது. காவல்துறை இனிமேல் தான் நமக்கு அது பிரச்சனை போகும்போது அதை பார்த்து அதுக்கு கீழே விசாரித்து சரி பண்ணுதாங்க. நண்பன்னா 80% கிடையாது, விரோதியாக தான் பார்க்காங்க. குற்றம் சாட்டப்படுபவர்களை பிடித்து கொண்டு போய் நீதிமன்றத்தில் ஒப்படைப்பதுதான் அவங்களுடைய வேலை. சாமானிய மக்களும் ஆகட்டும், வசதி உள்ளவங்க ஆகட்டும், 2 பேர்த்தையும் சமமாக ட்ரீட் பண்ணும் போலீஸ் ஸ்டேஷன் பொறுத்த வரைக்கும். இந்த நண்பனுக்கு என்னென்ன முறைகள் இருக்கணுமோ, அது பக்குவங்கள் இருக்கணுமோ, அதை வந்து தொடர்ச்சியாக வந்து பின்பற்றணும். சாமானியர்கள் வரும்போது உடனே அவங்களுடைய கம்ப்ளைண்ட்டை கேட்கணும், கேட்டு அவங்களுடைய பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கிறது தான் அவங்க தான் உண்மையான நண்பர்கள். போலீஸ் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் செய்யணும் தான், ஆனால் ஒரு மனுஷனை வந்து உயிர் போகிற அளவுக்கு வந்து தண்டனை கொடுக்கக்கூடாது. கொஞ்சம் சொர்க்கத்துக்குள்ளையும் போயிட்டு வரலாமேன்னு உள்ள போனா அமர்நாத் யாத்திரைக்கு சாரசாரையா போறாங்க. அங்க பண்ண சொர்க்கம் இருக்கு பாருங்க, நேரா அமர்நாத் தான். வாங்க போவோம். தர்பாரில் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்கல்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான்.
உங்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு, சரிங்களா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு காருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை போய் சிக்கிக்கிட்டு இறந்துட்டதாக ஒரு செய்தியை நம்ம பார்த்துருப்போம். எதுக்கு சொல்கிறேன்னா, வண்டியை எடுக்கும் போதும் சரி, வண்டியை நிப்பாட்டும் போதும் சரி, ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிட்டு நிப்பாட்டுங்களேன். ஒரு குழந்தை பாவம் இல்லையா? காருக்குள்ளே என்னையா நீங்கள் அவசரப்பட்டு காரை லாக் பண்ணுவீங்க? ஏன் இப்படி பண்ணுறீங்க? வண்டி ஓட்டுறது முக்கியம் இல்லை, கவனம் ரொம்ப முக்கியம். ஆமா, அடுத்த தர்பாரில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.